துர்கா துர்கா, நான் ஆபீஸ்க்கு போகல. இப்போ நீ சொல்ற விஷயம் தான் எனக்கு முக்கியம். ம்? உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? அது துர்கா, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் நீ சொல்லு. இங்க பாரு, பயப்படாம நீ தைரியமா சொல்லு. ம்? சொல்லு. அம்மா, துர்காவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அசோக் கிட்ட சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி வாமா, இது உடனே போய் மாயாட்ட சொல்லுவோம். மாயா, மாயா, என்னாச்சு? எங்க ஏன் இப்படி பயந்துட்டு வரீங்க? ஐயோ மாயா, துர்கா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அசோக் கிட்ட சொல்ல போறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா மாயா, அசோக் கிட்ட துர்கா ஏதோ தயங்கி தயங்கி சொல்ல வந்தா. அத பார்த்தா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அவ அசோக் கிட்ட சொல்லிட்டா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. உடனே போய் ஏதாவது பண்ணி அவளை சொல்ல விடாம தடுங்க. போங்க. ஏமாயா, அசோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, அத நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உங்களை போக சொல்லுங்க. சரி சரி, போங்க போங்க போங்க. சரி வா. ஐயோ டேய் அர்ஜுன், இந்நேரம் அந்த விஷயத்த அசோக் கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன்டா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் சொல்லிருக்க மாட்டாமா. வாங்கம்மா. துர்கா, நீ ஏதோ சொல்லணும்னு வந்த. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. தாயே கனகதுர்கா, சின்னையா கிட்ட நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த இப்பவே சொல்ல போறேன். பிரச்சனை எதுவும் வராம நீ தான் பாத்துக்கணும். சின்னையா, ஐயோ இவ சொல்ல போறாடா.